ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். நான் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா சீவனதில் பீஸ் பீஸாக கட் பண்ணது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக இருந்தால் போதும்ப்பா. அந்த சீவி பொரியல் பண்ணுறோம்ல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணியில் வேக போகிறதில்ல. இந்த பீஸ் தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சுப்பா, கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னென்ன போட போகிறேன்னு சொல்ல. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பீட்ரூட் பொரியல் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு போர் அடிக்கின்றதால போடும்போது என்னென்ன போடுறேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு போடலை, தனியாக போடலை. இது பார்த்திங்கன்னா வரமிளகா, வெங்காயம் இல்லை ஒட்டுக்க போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுப்பா. பீட்ரூட் போட்டிக்கலாம். பீட்ரூட் கொட்டி அடியில் இருக்கிற வெங்காயம் மேலே வர மாதிரியும், மேலே இருக்கிற பீட்ரூட் அடியில் போகிற மாதிரி கிளறணும். நல்லா கரண்டி உங்களுக்கு கை வாட்டுறதுக்கான கரண்டி வச்சுக்கோங்க. இது நம்ம தேவையான உப்பு போடலாம்பா. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் காய் வந்ததுக்கப்புறம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா எச்சா போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். அளவாக போட்டுக்கோங்க உப்பு. திரும்ப நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள்ப்பா. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன்ப்பா. அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது காய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மிச்சமாகவே இருக்கும். போதும் தண்ணி இதில் வெந்துருங்க. தண்ணி நிறையா இருக்கா? போதும், 1/2 கிளாஸ் தண்ணி போதும். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டதுக்கப்புறம் இறக்கிடலாம். அதோடு சேர்த்து இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா
இந்த அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் எரியும், அதனால தான் சிரமமாக இருக்குது. சின்னதாக ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் இருட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் இல்லை, செல் லைட் வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து சார்ஜ் லைட்டு, அந்தளவுக்கு லைட் இல்லை. பூண்டு போடவும் அப்படியே காய் வேக வேக நல்ல மணமாக இருக்குது, வாசனையாக வருது. அது பூண்டு வந்து எண்ணெயில் பொரியும், இப்போ இந்த காய் வேகும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இந்த வடைச்சட்டியில் எண்ணெய் எதுக்காகுன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் அதில் வந்து இதோட வந்து கடலப்பருப்பு, கருப்பு உளுந்து நேற்று ஆத்தூர் போனேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த எண்ணெய் வந்துட்டு கடலப்பருப்பு வச்சு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு கொட்டி, கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து கொட்டி இந்த எண்ணெயில் லைட்டாக தான் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இது கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு. ஏன்னா இது கூட எண்ணெயில் போட்டிருந்தோம்னா, இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இல்லையா, பருப்பு வந்து நமுத்து போன மாதிரி போயிடும், வெந்து போயிடும்ல, அதனால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ இதுமாதிரி பொரியில் இறக்கும்போது பருப்பு கொட்டி இறக்குனா நமக்கு வந்து சாப்பிடும்போது பொறன்னு வாயில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே வேக வச்சாச்சு. தண்ணி நல்லா இழுத்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டின உடனே இறக்கிடும். அவ்வளோதான். பீட்ரூட்டில் நல்லா வெந்துடும், ரொம்ப வேகாமலாம் இருக்காது, சீக்கிரம் வெந்து போயிடும். பகல் நேரமெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக தெரியும். இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி பீஸாக அரிஞ்சு பொரியல் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க, சாப்பிட்றாருங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட மட்டும் வச்சுட்டிங்கன்னா இதுமாதிரி காரம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு தட்டில் போட்டுக்கணும், ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. நான் சாப்பாட்டுக்கெல்லாம் கடிச்சிக்க மாட்டேன், ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்ருவேன். இது அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும், அதனால் பருப்பு பொரியறதுக்கு கொஞ்சம் நேரமாக இருக்கும். இந்த பீட்ரூட் கிழங்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா வெந்துருக்குது போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை சரியாக வேகலையா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே போதும், நான் போடுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாம். தண்ணி இழுத்துருச்சு, அவ்வளோதான். கிழங்கு நல்லா வெந்திருக்கு, உப்பு காரம் எல்லாமே போதும், தண்ணி நல்லா இழுத்துருச்சு. அவ்வளோதான்ப்பா. பருப்பு நல்லா பாருங்கள் செவந்துருக்கா.
எடுத்து கொட்டுங்க. பருப்பு காயோடு பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. அது அடியில் இருக்கிறது மேலே போகிற மாதிரி, மேலே இருக்கிற காய் அடியில் போகிற மாதிரியும் பருப்பு நல்லா அடியில். அவ்வளோதான்ப்பா, பருப்பு கொட்டி நல்லா கிளறிட்டு அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். பீட்ரூட்டு பொடி பொடியாக அரிஞ்சது சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? பாய்ப்பா. அவ்வளோதான், அப்படியே இறக்கிடலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. எனக்கு உப்பு காரம் எல்லாமே போதும். உங்களுக்கு போதும்னா இறக்கிடலாம். ஓகே சாமி, பாய்.